வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தேங்காய் பால் சாதம் மாதிரி ஒரு தேங்காய் சாதம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்கள். இதுதான் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஹோல் ஸ்பைஸு, ஒரு கப்பு தேங்காய். ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து நெய் விட்டுக்கலாம், கூடவே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பே லீஃபு, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், பட்டை, முந்திரி பருப்பு போட்டுக்கிட்டேன். அது பொரியும் போது நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கணும், ரொம்ப வெங்காயம் வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. காரத்துக்கு 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுடலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட உடனே இதில் நம்ம வந்து தேங்காய் திருவி வச்சுருக்கோம், அது ஒரு கப்பு. அந்த கப்பு தேங்காயும் இதில் போட்டுடலாம். தேங்காய் பால் எடுக்காமல் தேங்காய் பால் சாதம் செஞ்ச மாதிரி டேஸ்ட் வரும். இப்போ தேங்காயும் இதோடு சேர்த்தாச்சு. தேங்காயை வந்து ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, ஏன்னா ரொம்ப வதங்குச்சுன்னா கலர் மாறி போயிடும். இப்போ நம்ம எவ்வளோ அரிசி எடுத்து வச்சுருக்கோமோ அதுக்கு 1:2. உங்கள் அரிசிக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அது செய்யலாம். பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாம், நம்ம சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம். இப்போ நான் எடுத்து வச்ச அரிசி வந்து 1.5 டம்ளர். அதுக்கு நான் வந்து 1:2ன்னு சொல்லிவிட்டு தண்ணி அளந்து வச்சு இதோட சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் போட்டுடலாம். உப்பு போட்டாச்சு. அவ்வளோதாங்க. நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில், ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து சிம்மில் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு வந்து நல்ல காரமான ஒரு உருளைக்கிழங்கு தொட்டுக்கிறதுக்கு செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் கடுகு, ஜீரகம் தாளிச்சிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம். அதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 4-5 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு உரித்து வச்சுருக்கேன். வெங்காயமும் வதங்கிருச்சு. ஒரு சின்ன லெமன் சைஸு புளி ஊற வச்சு கரைச்சி அதோட இதை விட்டுறலாம். எல்லோரும் தக்காளி போட்டு செஞ்சுருக்கோம், ஆனால் இப்போ கொஞ்சம் புளி ஊற்றி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதோட இப்போ அதுக்கு தேவையான காரம் 2 ஸ்பூன் நான் சாம்பார் பொடி தான் போட்டிருக்கேன். தேவையான உப்பு அதையும் இதோட சேர்த்துடலாம். பெருங்காயம், உருளைக்கிழங்கு வந்து வாய்வுன்னு சொல்லுவாங்க, அதனால் இதில் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துட்றேன். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். எண்ணெய் வேண்டாம் ரொம்ப அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை எண்ணெயிலே வதங்கட்டும்னு நினைக்கிறவங்க எண்ணெய் விட்டுக்கலாம். நான் தண்ணி விட்டுருக்கேன். ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும் போதே நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. உருளைக்கிழங்கும் நம்ம வேக வச்சு தான் வச்சுருக்கோம். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து விட்டுறலாம் மூடி போட்டு. பாருங்கள், நம்ம செஞ்ச சாதம் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். உதிரி உதிரியாக அப்படியே தேங்காய் பால் புலாவ் மாதிரி, தேங்காய் பால் சாதம் மாதிரியே வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு ரெடியான உடனே நம்ம வந்து இந்த சாதத்தை வந்து சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.